வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கும் நாங்கள் ஒரு அருமையான காணொலியை தான் பார்க்க போகிறோம். அருமையானதும் அழகானதுமாக இருக்கும். ரோட்டில் இன்றைக்கு பயணம் செய்ய போகிறோம். எங்கேருந்து போக போகிறோம்னு சொன்னால் ஒட்டசுட்டானில் இருந்து ஒட்டசுட்டான் புளியங்குளத்தில் இருந்து முள்ளியவளை நோக்கிய பயணத்தில் தான் போய்கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் புளியங்குளத்துக்கிட்ட போய்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், புளியங்குளத்தில் ரோட்டில் ஃபுல்லாக ஒரு சைடில் ஃபுல்லாக நெல் காய போட்டிருக்குது. நெல் காய போட்டு அள்ளிக்கிட்டோம். அங்கால மிஷினுகள் எல்லாம் நிற்கிது. இந்த பாலங்களை தாண்டி வந்துட்டோம். இஞ்சால இன்னும் ஒரு பாலம் இருக்குது. இதுதான் பெரிய பாலம், உடைஞ்சு கட்டின பாலம். இப்படியான அழகான வீடியோக்களை பார்க்கணும்னு சொன்னால் எங்களோட அடங்காப்பட்டு வன்னி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பன்னின்ற அழகுகளை பார்ப்போம். இப்போ இடத்துல போய் கொண்டிருக்கிறோம்னா கருவேலங்கண்டல் டவுனை தாண்டி போயிருக்கிறோம். இப்போ கூலா முடிப்பு டவுனை தாண்டி இங்கால இந்த கிறிஸ்டியன் சுடலைக்கிட்ட போய் கொண்டுக்கிறோம். அங்கால போனால் காட்டு சைடில் ஒரு இது மாரி கோயில் ஒன்றும் இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாகவே இதோட ஒட்டசுட்டான் பிரதேசமாக முடியுது. இது அங்கால இடத்துல கருதுரப்பட்ட பிரதேசமாக தொடங்குது. நான் கருதுரப்பட்ட பிரதேசம் தாண்டி வந்துட்டேன். ஒட்டசுட்டானை தாண்டி வாங்க அப்படியே போய் பார்ப்போம். மிச்சத்தையும் என்ன அழகுகளை மிச்சத்தையும் பார்ப்போம்.
இப்போ எங்கே போய் கொண்டு போகிறோம்னு சொன்னால் முள்ளியோட தேக்கங்காட்டில் தான் போய் கொண்டிருக்கிறோம். இதில் தான் பழைய ஆர்மி செக் பேன் ஒன்று இருந்தது. இயக்கம் விடுபட்ட அப்புறம் ஆர்மி செக் பேன் இருந்தது. இது வந்து பெரிய தேக்கங்காடு புலிகளால் வந்து நடப்பட்ட பெரிய ஒரு தேக்கங்காடு. இது வந்து ஏக்கர் கணக்கில் காட்டை வந்து அழித்து அதை வந்து மக்களுக்கு முதல் சேனா பயிரை செய்ய கொடுத்து அதுக்கு பின் வந்து புலிகள் வந்து ஃபுல்லாகவே அந்த காட்டுக்கு வந்து பயந்தர மரங்களை நட்ட தேக்கு அரிமரங்கள் வந்து தேக்கு இருக்குது. இதுக்குள்ள அதை விட வேறு வேறு மரங்கள்லாம் நடப்பட்டிருக்கு. எனக்கு பேர்கள் தெரியாது. இதில் தெரிஞ்ச மரம் வந்து தேக்கு மரங்கள் வந்து முழுதாக நடப்பட்டிருக்கு. நிறைய தேக்கு மரங்கள் வந்து ஏக்கர் கணக்கில் நடப்பட்டிருக்கு. இந்த காணொளி வந்து உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இதே போன்று அழகான காணொளிகளை என்னால் தர முடியும். உங்கள் ஆதரவின் மூலமே என்னால் தர முடியும். ஓகே, நன்றி. இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.